ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் 5 வகையான ரேஷன் கார்டுகளை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி 5 வகையான ரேஷன் கார்டுகளை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு சில சலுகைகளும் வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த சலுகைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சலுகைகள் வழங்குறாங்க. ஸோ இதனால் பலரும் ரேஷன் கார்டுகளை மாற்றிக்கொள்ள விரும்புவதால் ரேஷன் கார்டு வகைகளை மாற்றிக்கொள்ள தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பு சம்பந்தமான மொழிபெயர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தம் 2,20,00,000க்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ளன. எல்லோருக்கும் ஒரே ரேஷன் கார்டு இல்லை, மொத்தம் 5 வகையான ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்தியோதயா அன்ன யோஜனா, அதாவது ஏஏஒய் ரேஷன் கார்டு, முன்னுரிமை ரேஷன் கார்டு, பிஹெச்எச் முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டு, என்பிஹெச்எஸ் சர்க்கரை விருப்ப அட்டை, என்பிஹெச்எஸ் ரேஷன் கார்டு பொருளில்லா அட்டை, என்பிஹெச்எஸ்என்சி ரேஷன் கார்டுகள் பொதுமக்களின் பொருளாதார தகுதிக்கு ஏற்ப கொடுக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் இதில் எந்த வகை ரேஷன் கார்டு பெற்றிருந்தாலும் பொதுமக்கள் சரியான ஆவணங்கள் கொடுத்து தங்களின் ரேஷன் கார்டு வகையை மாற்றிக்கொள்ளலாம் என அப்டேட் ஒன்றை அமைச்சர் சக்கரபாணி இப்போது தெரிவித்துள்ளார். அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி 20 லட்சம் குடும்ப அட்டைகள் புதிதாக வழங்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். மேலும் 5 லட்சம் குடும்ப அட்டைகளை என்பிஹெச்எச் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டையில் இருந்து பிஹெச்எச் முன்னுரிமை குடும்ப அட்டைகளாக மாற்றிக்கொள்ள அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 13,700 என்பிஹெச்எச் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டையிலிருந்து பிஹெச்எச் முன்னுரிமை குடும்ப அட்டைகளாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். எனவே தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்கள் உங்கள் குடும்ப அட்டையை என்பிஹெச்எச் முன்னுரிமை அற்ற ரேஷன் கார்டிலிருந்து பிஹெச்எச் முன்னுரிமை ரேஷன் கார்டுகளாக மாற்றிக்கொள்ள விரும்பினால் தகுந்த ஆவணங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்து ரேஷன் கார்டு வகையை மாற்றிக்கொள்ளவும். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு முன்னுரிமை ரேஷன் கார்டு பிஹெச்எச் என்று அழைக்கக்கூடிய ரேஷன் கார்டு கொடுக்கப்படுகிறது. இந்த கார்டு வைத்திருப்பவர்கள் ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் பெற்றுக்கொள்ளலாம். ஓரளவு பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டு குடும்ப அட்டையாக என்பிஹெச்எச் கொடுக்கப்படுகிறது. இந்த கார்டு வைத்திருப்பவர்கள் ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும். ஆனால் பிஹெச்எச் அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு கூட மானியம் கிடைக்காது, பொருளும் குறைவாக கிடைக்கும், மற்ற பொருட்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் கூறப்படுது. எனவே தகுதியற்றவர்கள் ரேஷன் கார்டு வகையை மாற்ற விரும்பினால் மாற்றிக்கொள்ளலாம். இது தொடர்பாக கொடுக்கும் உங்களின் விண்ணப்பங்கள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு அதிகாரிகளால் ஒரே நாளில் கூட ஒப்புதல் கொடுக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் யாராவது ரேஷன் கார்டு வகைகளை மாற்ற விரும்பினால் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம்களில் கலந்து கொண்டு நீங்கள் இதுக்காக விண்ணப்பித்து உங்களுடைய கார்டு வகையை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்பிஹெச்எஸ் கார்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கார்டை பிஹெச்எச் கார்டாக மாற்றுறதுக்கு விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது சக்கரை ரேஷன் கார்டுலேருந்து அரிசி ரேஷன் கார்டுக்கு மாற்ற விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா முதல்வர் ஸ்டாலின் என்ற அந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலான்றாங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு எப்போவாவது ஒரு டைம் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் யாராவது ரேஷன் கார்டு வகைகளை மாற்ற விரும்பினாக்கா இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸோ உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்களுடைய உறவினர்களோ யாராவது இந்த மாதிரியான ரேஷன் கார்டு வகைகளை மாற்ற விருப்பம் கொண்டு காத்திருக்காங்கனாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.